தனுஷோட கரை இதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. கரை இந்த படம் தேர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, திருடனா இருக்க நம்ம ஹீரோ ஒரு கடத்துல திருந்தி வாழ்றாரு. இப்போ ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட கதையே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுலயும் தனுஷ் செம்மையா நடிச்சிருந்தாரு. இந்த கதை கேரக்டா சூப்பரா ஆட் பண்ணியிருந்தாரு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்த ரோல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துல டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஜி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் படத்தை கொடுக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா அடுத்த நடக்கும். முக்கியமா ஸ்டீல்ல இருந்து கண்ணே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சேம் டைம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாலோட் பை தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அதுவுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் கண்டிப்பா வரும். பட் மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளவு சூப்பரா ஒரு ரைட்டிங் அண்ட் எக்ஸிகியூஷன். டைரக்டர் விக்னேஷ் ராஜா ஜெயிச்சிட்டீங்க ப்ரோ. மெயினா ஒரு சீன் படத்துல அந்த சீன்ல இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க வேற ஒன்று நடக்கும். அந்த சீனுக்கு அப்படியே தியேட்டர் எரப்ட் ஆச்சு. சீரியஸா அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். படத்துல மமிதா பைஜியோட கேரக்டரைசேஷன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் இவங்க இந்த கதைக்கு இம்பாக்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா தோணும். மற்றபடி கரை ஒரு ஒர்த்தான படம். உங்களுக்கு த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மிஸ் பண்ணா எல்லாரும் தேர்ட்ஸ் போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சான படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். நீங்க உங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க.